Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நீ சற்றே கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது, இவ்வாறாக வேண்டி இருக்கு, அவசியம் உள்ளது போன்றவற்றை நாம் ஆங்கிலத்தில் need to என்றவாறாக தெரிவிப்போம். need to. இதனுடைய வாக்கிய அமைப்பாக subject plus need to plus V1 form என்பதை நாம் தெரிவிக்கலாம். இதுவே வேண்டியதாக இல்லை, அவசியமற்றதாக இருக்கிறது என்றவாறாக நெகட்டிவ் ஃபார்ம் ஆயின் அதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus don't or doesn't plus need to plus V1 form என்றவாறு அமையும். உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நீ சற்றே கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது. You need to be careful. You need to be careful. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? You need to be careful. அவள் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டி இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவ அத்தியாவசியமா அதை செய்ய வேண்டி இருக்கு. She needs. ஏன் needs என S form பயன்படுத்துகின்றோம்? She என்பது பேசப்படுகின்ற ஒருமை எழுவாய். Third person singular subject. Singular subject we have to use S form of the verb. She needs to drink more water. She needs to drink more water. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? She needs to drink more water. அவர்கள் இன்று வேலை முடிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு வேலையை அவங்க முடிச்சிடணும். They need to finish the work today. They need to finish. எதை முடிக்க வேண்டும்? வேலை. They need to finish the work எப்போது? Today என்று. எல்லாரும் பாய்விட்டு சத்தமா இருக்கும் சொல்லி பாக்குறீங்களா? Well done. They need to finish the work today. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எதிர்மறை வாக்கியம். You don't need to. You don't need to worry. நாங்க ஏன் நீங்க doesn't பயன்படுத்தல? Because you என்பது third person singular subject அல்ல. It is second person. நமக்கு முன்னால் இருப்பவரிடம் நாம் பேசுவோம். ஆகையால் don't. ஏன் third person singular subject இருந்தா தான் S form. You don't need to worry. Again, you don't need to worry. நீ கவனமாக கேட்க வேண்டியது அவசியம். Please comment your answer. Superb. ஷீலா இப்போ ஆரோக்கியமான உணவு உண்ண வேண்டியது அவசியம். Comment it now. Splendid. அவன் தினமும் இரவு மருந்தெடுக்க வேண்டி இருக்கு. Comment your answer. Marvelous. You got it. அவன் தன் அறையை சுத்தம் செய்ய முடியாத அளவுக்கு சோம்பலாக இருக்கிறான். தன் அறைய கூட அவனுக்கு சுத்தம் செய்ய முடியல, அந்த அளவுக்கு சோம்பலா இருக்கிறான். அதாவது ஏதோ ஒன்றை செய்ய முடியாத அளவுக்கு மற்றும் ஒன்று அதிகமாக இருக்கு. இங்க என்னது? சுத்தம் செய்ய முடியாத அளவுக்கு எது அதிகமா இருக்கு? சோம்பல் அதிகமா இருக்கு. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஆங்கிலத்தில் to என்றவாறு வடிவத்தை பயன்படுத்துவோம். அதாவது to plus adjective or adverb plus
to plus V1 form. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். to plus adjective or adverb plus to plus V1 form verb. உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். அவன் தன் அறையை சுத்தம் செய்ய முடியாத அளவுக்கு சோம்பலாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? சோம்பலாக இருக்கிறான். அப்போ he is too lazy. எதற்கு? To clean his room. He is too lazy to clean his room. எங்கூட இருக்க சேர்ந்து சொல்லி பாருங்க. He is too lazy to clean his room. கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு இசை மிக உரத்ததாக இருக்கு. லவுடா இருக்குது. The music is too loud. The music is too loud to concentrate. The music is too loud to concentrate. எல்லாரும் பாய்விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Bravo. The music is too loud to concentrate. இந்த சாலை, அதாவது இந்த வீதி பாதுகாப்பாக ஓட்ட முடியாத அளவுக்கு குறுகலாக ஒடுக்கமாக இருக்கு. This road is too narrow to drive safely. This road is too narrow to drive safely. எங்கூட இருக்க சொல்லி பாக்குறீங்களா? This road is too narrow to drive safely. இந்த வினா பதிலளிக்க முடியாத அளவுக்கு கடினமா இருக்குது, சிக்கலா இருக்குது. Please comment your answer. Wonderful. அந்த கார் பழுது பார்க்க முடியாத அளவுக்கு பழசா இருக்குது. Comment it now. Very good. இன்றிரவு படிக்க முடியாத அளவுக்கு அவன் சோர்வாக இருக்கிறான். கற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சோர்வாக இருக்கிறான். Please comment your answer. Great. You got it. தயவு செய்து கொஞ்ச நேரம் காத்திருக்கவும். கொஞ்ச நேரம், சிறிது நேரம். இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? Some time. நல்லா உன்னிப்பா கவனிங்க. Some time. நான் சொல்லிக்க என்ன செய்த, நான் 2 சொற்களுக்கு இடையில ஒரு சின்ன ஒரு போஸ் ஒன்று கொடுக்கிறேன். மறுபடியும் கவனிங்க. Some time. Some time. சேர்த்தவாறாக சொல்லக்கூடாது. Some time அப்படின்னு சேர்த்தவாறாக சொல்லக்கூடாது. Some time. This is a noun phrase. இடையில இடைவெளி இருக்குது. சொல்லைகளை நாங்க பாஸ் பண்ணித்தான் சொல்ல வேண்டும். ஒரு நவுன் ஃப்ரேஸ், இரு சொற்களை கொண்டு அமைந்தது. பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். தயவு செய்து கொஞ்ச நேரம் காத்திருக்கவும். Please wait for some time. Please wait for some time. Again, please wait for some time. நாம் பூங்காவில் சிறிது நேரம் செலவிட்டோம். We spent. Spend என்ன? செலவழிக்கிறது. அதனுடைய இறந்தகால வடிவம் spent. We spent some time at the park. We spent some time at the park. எல்லாரும் வாய்விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Well done. We spent some time at the park. அதை பற்றி சிந்திக்க எனக்கு கொஞ்ச நேரம் தேவை. ஒரு சின்ன பெர்மிஷன் ஒன்று கேட்கிறேன். I need some time to think about it. I need some time to think about it. எங்கூட செய்ய சொல்லி பார்க்குறீங்களா? வாங்க சொல்லி பார்ப்போம். I need some time to think about it. அங்கு செல்ல கொஞ்ச நேரம் எடுக்கும். Please comment your answer. Great. அவன் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தான். Comment it now. Amazing. நாம் கொஞ்ச நேரம் ஒன்றாக மகிழ்ந்தோம். Comment your answer.
Superb. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Subject plus need to plus V1 என்பதையோ subject plus don't or doesn't need to V1 என்பதையோ to plus adjective or adverb plus to plus V1 form என்பதையோ sometime என்கின்ற noun phrase-ஐயோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.